ஆன்மீகமாகும் அறிவியல் என்ற தலைப்பில் இன்று நமக்கு வேதாத்திரிய சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் முனைவர் பொன்னுசாமி ஐயா அவர்கள் கோவையிலிருந்து விண்ணலை வெளியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிட்டத்தட்ட 27 வருடங்களாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக சேவை செய்து வரும் ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் கோவை மண்டலத்தின் துணை தலைவராக ஒரு சேவை செய்து வருகின்றார்கள். கோவை பெரியநாயக்கன் பாளையம் மனவளக்கலை மன்றத்தின் தலைவரும் ஆவார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்து 2019 ஓய்வு பெற்றவர். கல்வி தகுதியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி, எம்பிஏ, எம்சிஏ, எம்ஏ தமிழ், எம்ஏ யோகா என பல பட்டங்களை பெற்றுள்ள ஐயா அவர்கள் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு, பிஹெச்டி மாணவர்களுக்கு இயற்பியல் மற்றும் வேதாத்திரிய கல்வியியலில் வழிகாட்டியாகவும் கல்வி சேவை செய்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய சிந்தனை உரையாகிய ஆன்மீகமாகும் அறிவியல் என்ற தலைப்பினை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துவிடவும். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் இனிய காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதாத்திரியம் என்ற உலகம் தழுவி பயணிக்க இருக்கின்ற சித்தாந்தத்தை நமக்கெல்லாம் அருளிய அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் பாதம் பணிந்து மகரிஷி பாதையில் நின்று வேதாத்திரிய கல்வியை உலகெங்கும் கொண்டு செல்கின்ற உத்வேகத்தில் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா அவர்களின் பாதம் பணிந்து ஐயா அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இன்னும் பல உயர் உதய பதவிகள் என்று சொல்வதற்கில்லை. ஐயா அவர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய மரியாதையை வழங்கி கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களின் பாதம் பணிந்து மகரிஷி அவர்களின் நினைவில் நின்று ஆன்மீகமாகும் அறிவியல் என்ற தலைப்பிலே ஒரு ஆய்வு அடிப்படையிலே வெளிவந்த சில சிந்தனைகளை இந்த நல்ல காலை பொழுதிலே உங்கள் அனைவரின் முன்பாக உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகத்தில் 2 பெரிய வேறுபாடு கொண்ட பகுதிகளாக விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு அவை இரண்டும் 2 வேறுபட்ட பகுதிகள் அல்ல. ஒரே காயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற அவை சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பை உங்களுக்கு சொல்வதற்காக நான் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றேன். எவ்வாறு காந்தியை பற்றி பேசுவது காந்தியம் என்று சொல்கிறோமோ, அதை போலத்தான் ஆன்மாவை பற்றி சிந்திக்கின்ற சிந்தனைகள், கருத்துக்கள் எல்லாம் ஆன்மீக அடிப்படையிலே நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இயல்பான இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுகின்ற பாடம் இயற்பியல் என்று சொல்கின்றோம். அறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்கின்ற பாடம் அறிவியல் என்று சொல்கின்றோம். அதைத்தான் அறிவு பிளஸ் இயல், அறிவியல். அல்லது இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு அடிப்படையாக விளங்கி கொண்டிருக்கின்ற விண் பற்றிய ஞானத்தை சொல்வதால் விஞ்ஞானம்.
ஆனால் இந்த விஞ்ஞானம், விண் என்ற பொருள் எவ்வாறு உருவானது என்று சொல்கின்ற அறிவு என்பது மெய்ஞானத்துக்கு இருக்கிறது. எனவே தோற்ற பொருள்களை முன்னிறுத்திய விஞ்ஞானம் தனது பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் தேடல் சமீப காலங்களில் இந்த பிரபஞ்சத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படை ஆற்றலையும் நோக்கிய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் பொதுவாக பார்க்கின்ற பொழுது விஞ்ஞானம் என்பது தோற்றம் பெற்ற உலகத்தில் காணப்படுகின்ற பஞ்சபூதங்களின் அடிப்படையை கொண்டு அதை பல்வேறு வகையில் வகைப்படுத்தி தொகுத்தும் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருகின்ற ஒரு ஞானமாகத்தான் விஞ்ஞானம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் புறம் அகம் ஆவது என்று நமக்கு இந்த அறிவியலை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. புறம் என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லப்படுகின்ற ஞானேந்திரியங்களை கொண்டு நமக்கு புறமாக இருக்கின்ற பொருள்களை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை மனித வாழ்விற்கு வசதியை தருகின்ற பொருட்களாக மாற்றி தருவதுதான் விஞ்ஞானமாகிறது. ஆனால் மெய்ஞானம் என்பது அகத்தில் இருந்து புறத்தில் வருவது. இப்போது சமீபத்தில் நமது மரியாதைக்குரிய எஸ்கேஎம் ஐயா அவர்கள் மேடைகளில் பேசுகின்ற பொழுது இதை ஏகான்மவாதம் என்ற சித்தாந்த அடிப்படையிலே நாம் குறிப்பிட்டு பேசுகிறார்கள். அத்வைத கொள்கை என்று நமது வேதாத்திரியத்தை பற்றியெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறார்கள். அந்த அளவிலே பார்க்கின்ற பொழுது சித்தாந்த அடிப்படையிலே, ஏகான்மவாதம் என்ற அடிப்படையிலே, அத்வைதம் என்ற அடிப்படையிலே இந்த பொழிவை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். மெய்ஞானம் என்பது உள்ளதை உணர்வது. உள்ளது என்ன என்பது அறிவியலும் அறிந்திருக்கிறது, ஆன்மீகமும் அறிந்திருக்கிறது. அதை மெய்ஞானம் என்று சொல்கின்றோம், அதை ஆன்மீகம் என்றும் சொல்கின்றோம். ஆன்மாவின் பயணத்தை, அதோட தன்மைகளை, அதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வது ஆன்மீகம் என்று உங்களுக்கு சொன்னோம். அந்த ஆன்மா என்றும் உள்ளது என்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். என்றும் உள்ள பொருள் ஆன்மா. அதன் பயணத்தில் தான் நாம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து சில அனுபவங்களை பெற்று தான் வந்த இடத்தை நோக்கி செய்கின்ற பயணம்தான் மனித வாழ்க்கை. அதாவது உள்ளிருந்து வெளிவருவது ஆன்மீகம், வெளியிலிருந்து உள் செல்வது அறிவியல். இதற்கு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கேன் பாருங்களேன். அறிவியல் என்பது மண் சிலையை உருவாக்குவது போன்றது. மண் சிலை உருவாக்குவதற்கு என்ன செய்வோம்? நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி தினங்களிலே பல தெருக்களில் பல விநாயகர் சிலைகளை நாம் பார்த்திருப்போம். அவ்வாறு உருவாகின்ற மண் சிலை எவ்வாறு உருவாகிறது என்றால், முதலில் அடிப்படையாக ஒரு மண் உருண்டையை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது சிறிதாக மீண்டும் அந்த மண் என்ற பொருளை சேர்த்து அந்த விநாயகருக்கு கை, கால், துதிக்கை, அமர்ந்திருக்கின்ற பீடம், சிரசு என்று பல்வேறு கருவிகளை நாம் இணைத்து சிலையை உருவாக்கின்றோம். இது மண் சிலை. வெளியிலிருந்து உள் செல்வது, அடிப்படையாக ஒரு மண் உருண்டையை வைத்துக்கொண்டு அதில் எல்லாம் சேர்க்க 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 மண் சிலை உருவாகி விடுகிறது. இதுபோல மெய்வாய் கண்மூக்கு என்ற ஞானேந்திரியங்களை கொண்டு பஞ்சபூதங்களின் அடிப்படையில் நின்று இந்த பிரபஞ்சத்தில் சில அனுபவங்களை பெற்று அதை அறிந்து கொள்வதற்கும் பிரபஞ்சத்தை அனுபவிப்பதற்குமான பொருள்களையும் உற்பத்தி செய்து மனித வாழ்க்கை வளப்படுத்துகின்ற ஒரு கல்வி அறிவியல். ஆனால் மெய்ஞானம் என்பது ஏற்கனவே குறிப்பிட்டது போல உள்ளதை உணர்வது, அகத்திலிருந்து புறமாக வெளிப்படுவது. இதை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வகையிலே சொல்கின்ற பொழுது கற்பிப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றேன்.
சாதாரணமாக ஒரு கல் இருக்கிறது என்றால் அதற்குள் இருக்கின்ற சிலையை அந்த சிற்பி அறிந்து கொள்வான். அதில் கற்சிற்பம் எவ்வாறு உருவாகிறது என்றால், நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சிற்பம், அந்த சிலை அந்த கல்லுக்குள் இருப்பதை உணர்கிறோம். அந்த சிற்பம் தவிர ஏனைய பகுதிகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நிறைவாக அதை நாம் பார்க்கின்ற பொழுது கற்சிற்பம் வருகிறது. எனவே கல் என்ற பொருளுக்குள் இருந்து வெளிப்படுவது கற்சிற்பம். அதைத்தான் மெஞ்ஞானம் என்று சொல்கின்றோம். அதே மண்ணு என்ற மண் சிலையிலே வெளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை சேர்க்க அதைத்தான் நாலேஜ் என்று சொல்கின்றோம். இதை விஸ்டம் என்று சொல்கின்றோம். நாலேஜ் என்பது அறிவு. ஒரு பொருளை அறிந்து அது பற்றிய பண்புகளை எல்லாம் தொகுத்து வைத்துக் கொள்வது அறிவியல். தொகுத்து வைத்திருக்கின்ற அறிவை கொண்டு நமக்குள்ளே இருக்கின்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற 4 அந்தக்கரண தத்துவத்தை கொண்டு புதிதாக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அல்லது வெளிப்படுத்துவது மெஞ்ஞானம். இந்த 2 தத்துவத்தை அடிப்படையை நாம் முழுதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவில் இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையை மனதில் வாங்கிக் கொண்டு அடுத்த நிலைக்கு நாம் இப்போது பயணிக்கின்றோம். விஞ்ஞானம் என்பதும் மெஞ்ஞானம் என்பது ஆதி காலத்திலே ஒன்றாகத்தான் இந்த பூமியிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், தத்துவ ஞானிகளாக வாழ்வை தொடங்கி விஞ்ஞானிகளாக மாறியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல தத்துவ ஞானிகளாக தன் வாழ்வை தொடங்கி விஞ்ஞானியாக வெளிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடங்குகின்ற பொழுது விஞ்ஞானியாக தொடங்குகிறார். முடிகின்ற வாழ்க்கை முடிவிலே அவர் மெய்ஞானியாக மாறிவிடுகிறார். மெய்ஞானியாக வாழ்வை தொடங்கியவர் விஞ்ஞானியாகி விடுகிறார். உதாரணமாக அரிஸ்டாட்டில் தனது வாழ்வை தத்துவவாதியாகத்தான் தொடங்குகிறார். பின்னர் அவர் விஞ்ஞானியாக வெளிப்பட்டு இருக்கிறார். அதே போல விஞ்ஞானியாக தனது தேடலை தொடங்கிய தத்துவ ஞானியாக மாறியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதை எவ்வாறு சொல்கின்றேன் என்றால், 19ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த அறிவியலை தந்தவர், அணுகுண்டு செய்வதற்கான சமன்பாட்டை தந்தவர், இயற்பியல் உயரத்தை ஓங்க செய்தவர் ஐன்ஸ்டீன். இவ்வளவும் செய்த ஐன்ஸ்டீன் தனது மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது எளிய பொருளாக இருக்கின்ற இந்த ஒளித்துகளை பற்றி நான் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வருத்தப்பட்டதாக பதிவு இருக்கிறது. அந்த நிலையிலே அவர் ஒரு தத்துவ ஞானியாக தனது இறுதி நாளிலே மாறியிருக்கிறார்கள். ஆனால் தத்துவவாதியாக தொடங்கிய வாழ்வை அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர்கள், கிரேக்க அறிஞர்கள் விஞ்ஞானிகளாக மாறி உலகிற்கு காஸ்மாலஜி என்று சொல்கின்ற வானியல் தத்துவத்தை வழங்கியதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். எனவேதான் இந்த தத்துவம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் அறிவியல் என்பதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இறுதியாக அறிவியலில் உயர் தத்துவமாக என்று குவாண்டம் பாடத்திலே பேசப்பட்டு வருகின்ற அந்த இரட்டை தத்துவம், டுவாலிட்டி என்று சொல்வார்கள். அதில் அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், ஆற்றல், பொருள் என்ற 2 தத்துவங்கள் தான் இந்த உலகத்திலே தத்துவம் என்பது உண்மை இருக்கின்றன. ஒரு நிலையிலே அது ஆற்றலாக இருக்கிறது. ஆற்றலாக இருக்கின்ற பொழுது அலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆற்றல் தொகுப்பாக மாறி நிலை பெறுகின்ற பொழுது அது பார்ட்டிகிள் என்று நிலை பெறுகிறது. பார்ட்டிகிள் எல்லாம் ஒடுக்க நிலையிலே சென்று சேர்கின்ற பொழுது இப்பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலாக மாறிவிடுகிறது. அந்த நிலையைத்தான் தோற்றத்திற்கு முந்தைய நிலை என்று விஞ்ஞானம் பேசுகிறது. பிரபஞ்ச ஒடுக்க நிலையிலே இந்த பிரபஞ்சம் என்பது சிங்குலாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒற்றை புள்ளியிலிருந்து தோன்றியது என்று விஞ்ஞானம் பேசுகிறது. அதைத்தான் பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்கிறார்கள். பெருவெடிப்பு ஏற்படுவதற்கு முன்பாக ஒற்றை புள்ளியில் அந்த ஆற்றல் முழுவதும் குவிந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு குவிந்திருந்த நிலையைத்தான் நாம் ஒடுக்கம் என்று சொல்கின்றோம், அல்லது இருப்பு ஆற்றல் என்று சொல்கின்றோம். இயக்கம் தொடங்கிய நிலையிலேயே நமது பிரபஞ்சம் விரிவடைய தொடங்கி விடுகிறது. அப்போது அந்த இருப்பு ஆற்றலாகவும் இயக்கம் ஆற்றலாகவும் மாறிவிடுகிறது.
இயக்க ஆற்றல் திணிவு பெற்ற நிலையிலே பொருள்கள் உருவாகின்றன. E = mc² என்ற சமன்பாட்டிலே E என்பது ஆற்றல், m என்பது மாஸ். மாஸ் என்பது பொருள். த ஸ்பேஸ் ஆக்குபைடு பை எனி ஆப்ஜெக்ட் என்று சொல்வார்கள் மாஸை பற்றி. மாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை அடைத்துக் கொள்கின்ற பொருளின் அளவு, ஸ்பேஸை, அதாவது வெளியே பொருள் அடைத்துக் கொள்கின்ற அந்த வால்யூம், அதுதான் அதை மாஸ் என்று சொல்கிறார்கள். அதன் மீது உயிர் பிசை, பல்வேறு கோள்களிலே பல்வேறு அளவிலே இருக்கின்ற உயிர் பிசை செயல்படுகின்ற பொழுது அது வெயிட் என்று சொல்லுகின்ற எடையாக மாறுகிறது. இந்த அளவிலே அறிவியல் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி பேசுகிறது. அடிப்படையில் இருந்தது ஆற்றல், வெளிப்பட்ட ஆற்றல் இயக்க ஆற்றலாகவும் இருப்பு ஆற்றலாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இதை தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், முழு பரிமாணம் ஏகதேச பரிமாணம் என்று சொல்கிறார்கள். முழு பரிமாணம் என்பது அனைத்து ஆற்றலும், மொத்த ஆற்றலும் பொருளாக மாறிவிடுவது என்பது முழு பரிமாணம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கொண்டிருப்பதைத்தான் நாம் ஏகதேச பரிமாணம் என்று சொல்கின்றோம். இது தத்துவ அடிப்படையில். ஆன்மீகம் என்ன சொல்கிறது? பொருளாய் வெளிப்பட்ட இருக்கின்ற அந்த பிரபஞ்சத்தை பேசுகின்ற பொழுது தோற்ற சுடரொளி என்று பேசுகிறது. அது இருப்பாற்றலாக இருக்கின்ற பொழுது சொல்லாத நுண் உணர்வாக இருக்கிறது. தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்று பேசுகின்ற திருவாசகம் அதைத்தான் சொல்கிறது. எனவே ஒரே தத்துவத்தை தான் அறிவியலும் பேசிக் கொண்டிருக்கிறது, ஆன்மீகம் பேசிக் கொண்டிருக்கிறது. இது இந்த இரண்டும் ஒரு புள்ளியிலே எப்போது சந்திக்கும், யாரால் சந்திக்கும் என்று சொன்னால், நமது வேதாத்திரியம்தான் அதை இந்த உலகத்திற்கு வெளிச்ச போட்டு சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறது. ஏனென்றால் மகரிஷி அவர்கள் சொல்லும்போது, ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று, அந்த மெய்யெழுச்சி பெற்ற நிலையைத்தான் நமது பிக் பேங் தியரி என்று சொல்கின்றோம். அணுவென்ற உயிராகி அணு என்ற நிலை அடைந்த பின்புதான் விஞ்ஞானமாக மாறுகிறது. ஆனால் மகரிஷி அவர்கள் ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று என்ற முந்தைய நிலையை பேசியிருக்கிறார்கள். ஆன்மீக தத்துவ அடிப்படையை தொடங்கி தனது விவாதத்தை பின்னால் வருகின்ற பொழுது அறிவியலை இணைத்துக் கொள்கிறார்கள் மகரிஷி அவர்கள். அதைத்தான் விஞ்ஞான மெய்ஞான தத்துவத்தை இணைத்த ஒரு பெரும் ஞானியாக மகரிஷி அவர்கள் அறியப்படுகிறார்கள். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப எப்படி அந்த பிரபஞ்சம் உருவாச்சுன்னு சொல்றாரு பாருங்க. மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. அண்டம்ங்கிறது இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் வந்து யூனிவர்ஸை தாண்டி மல்டிவர்ஸ், பேரலல் யூனிவர்சஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது அதைத்தான் இங்க சொல்றாரு, பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகின்னு சொல்றாரு. உணர்வது என்பது உள்ளதை உணர்வது என்ற நிலையிலே ஆன்மீகத்தை எடுத்துரைக்கிறது. உள்ள பொருள் என்பது மெய்ப்பொருள். அதைத்தான் நம்ம தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆன்மீகத்திலே. அந்த மெய்ப்பொருள் தேடலை தான் மகரிஷி அவர்கள் இறுதியாக சொல்கின்ற பொழுது, தொண்டாற்றி இன்பம் காண்போம், இந்த பூமியில் இணைத்திருக்கின்ற பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற தத்துவ அடிப்படையிலே அனைத்து உயிர்களும் இன்பமாக வாழக்கூடிய ஒரு வழியை வகுத்து தர வேண்டும் என்று வேதாத்திரியத்தை அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். இந்த மகரிஷி அவர்களின் சித்தாந்தத்து வேதாத்திரிய தொகுப்புக்கு முன்பாக இந்திய தத்துவ யானம் என்பது எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாம் இப்போது சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். தத்துவம் என்ற சொல்லுக்கு உண்மை பொருள் என்பது பொருள். எனவே தத்துவ ஞானம் என்பது உண்மையை உணர்த்தும் அறிவு பொருள் என்பது அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உலகத்தை காரிய பொருளாகவும், மாயை என்று உலகம் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்த மாயை என்ற காரண பொருளிலிருந்து உலகம் என்ற காரிய பொருள் வந்திருக்கிறது. சைவ சித்தாந்தமும் அதைத்தான் பேசுகிறது. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி என்று சொல்வார்கள். எந்த ஒரு செயல் நடைபெறுவதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். இங்கு காரணம் என்பது என்ன? மாயை காரணமாக கொண்டு உலகினை காரியமாக கொண்டு சொல்லப்படுகின்ற ஞானம்தான் இந்திய தத்துவமாக இருக்கிறது. இந்த காரண காரிய அடிப்படையை தாண்டி ஒரு மெய்ப்பொருள் உண்டு, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று புறப்பட்டதுதான் இந்திய தத்துவ ஞானம்.
அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் தத் என்பது நான், தொம் என்பது நீ, சமஸ்கிருத வார்த்தை. தத்துவம் என்பது நானும் நீயும், நானும் நீயும் ஒன்று என்பதுதான் அந்த அத்வைத சித்தாந்தம். அதைத்தான் தத்துவம் தொடங்கி இருக்கிறது தனது ஆரம்ப நிலையிலே. எவ்வாறு இந்திய தத்துவ ஞானம் வளர்ந்து வந்திருக்கிறது என்றால், வேதத்தின் உட்பொருளை, முதல் வேதம் தோன்றியது உங்களுக்கெல்லாம் தெரியும். வேதம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு தனியாக ஒரு பகுதி ஒதுக்கப்பட வேண்டும். எழுதா கிளவி என்று சொல்வார்கள். எழுதா கிளவி என்பது அபர்ஷியம் என்று பேசுகிறார்கள். அதாவது செவி வழியாக காலங்காலமாக இறை தத்துவத்திலிருந்து வந்த அந்த ஞானம்தான் வேதம் என்று சொல்கின்றோம். வேதத்தின் உட்பொருளை விளக்குவதற்கு உபநிடதம் தோன்றியது. உபநிடதம் என்பது குரு சிஷ்ய அடிப்படையிலே இருவரும், ஆசிரியர் மாணவர் என்ற இருவரும் கலந்து உரையாற்றுகின்ற அடிப்படையை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் உபநிடதம். அதில் 108 உபநிடதங்கள் பிரபல்யமானவை. அதன் கருத்துக்கள் புரியவில்லை என்ற அடிப்படையில் தான் வேதத்திற்கு விளக்கமாக விளங்கிய உபநிடதம் புரியவில்லை என்ற அடிப்படையில் தான் பிரம்மசூத்திரம் தோன்றியது உரையை எழுதுவதற்காக. உரையாக அந்த பிரம்மசூத்திரமும் புரியவில்லை என்பதற்கு பின்பாக அதற்கு விளக்கம் எழுதுவதற்கு தான் அந்த உரைகள் தோன்றின. அந்த உரைகள் தான் சைவ வைணவ மார்க்கங்களை தோற்றுவித்தன. சங்கரர் பிரம்மசூத்திரத்துக்கு எழுதிய உரை என்பது சைவ மார்க்கத்தையும், மத்வர் ராமானுஜர் ஆகிய இருவரும் எழுதிய உரைகளை வைத்து வைணவ மார்க்கமும் தோன்றியது. ஏற்கனவே அடிப்படையாக இந்த பூமியிலே சைவ வழிபாடு என்பது இருந்து வந்தது. அதைத்தான் சாக்தம் சைவம் என்று சொன்னோம். சாக்தம் சைவம். இப்போது சைவ வைணவம் சேர்ந்து கொள்ள 3. சைவ மதத்தின் பிரிவாக கணபதியை வழிபடும் காணாபத்தியமும், முருகனை வழிபடும் கௌமாரம் ஆகிய 2 சமயங்கள் இணைய மொத்தம் 5ஆக மாறி, சூரிய வழிபாடு என்பது இந்த பூமியிலே தொன்று தொட்டு வந்த ஒரு பிரிவு என்பதால் அதையும் சேர்த்து மொத்தமாக 6 பிரிவுகளாக இருந்த ஒன்றை இணைத்து இந்து மதம் உருவாகியது என்று சங்கரர் அவர்களின் முயற்சியை சொல்வார்கள். இதில் வருகின்ற 3 முக்கிய மார்க்கங்கள் முக்கியமானவை என்று சொல்லி அவற்றை பிரஸ்தான திரயம் என்று பேசுகிறார்கள். அதைத்தான் அந்த உபநிடதங்கள், பகவத்கீதை மற்றும் பிரம்மசூத்திரம். வேதத்தோட உரையாக வந்த பிரம்மசூத்திரம், ஸ்ரீகிருஷ்ணனால் வழங்கப்பட்ட பகவத்கீதை, குரு சிஷ்ய உரையாடலாக வெளிப்பட்ட உபநிடதங்கள். இந்த 3ஐயும் தான் நாம் முக்கியமான 3 தத்துவங்கள் பிரஸ்தான திரயம் என்று பேசுகின்றனர். இதுதான் இந்திய தத்துவ ஞானத்தின் அடிப்படை. மேலும் இவை மக்களிடையில் எளிதாக புரிந்து கொள்வதற்காக நான் என்ன செய்தார்கள் என்றால், புராணங்களை உருவாக்கினார்கள். இந்த சமய அடிப்படையிலே புராணங்கள் வந்தன. அந்த புராணங்களின் பரிணாமமாய் இதிகாசங்கள், இதிகாசத்தில் இருக்கின்ற சில நிகழ்வுகளை வைத்து பக்தி இலக்கியங்கள் தோன்றின. அந்த பக்தி இலக்கியங்களை தாண்டி நடைமுறை வாழ்க்கைக்கு யதார்த்தமாக அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஒத்தை சிந்தனையோடு நிற்க வைப்பதற்காக நீதி நூல்கள் உருவாகின. இவ்வாறு தான் அந்த இந்திய தத்துவ ஞானம் என்பது பூமியை வந்து அடைந்திருக்கிறது என்று அறியப்படுகிறது. எனவே உள்ள ஒரு பொருளை, ஆன்ம அனுபவத்தை அறிந்து கொண்டு அதை அண்டம் வரை விரித்து பார்க்கின்ற ஒரு இயலாக மெய்யியல் என்ற மெய்ஞானம் செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், உடலில் இருக்கின்ற ஒரு உயிர், கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர் கண்ணுக்கு தெரிகின்ற உடம்பை இயக்குவது போல கண்ணுக்கு அறிவியலும் ஒத்துக்கொண்டிருக்கிறது, ஆன்மீகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அந்த உள்பொருளை, அறிவு பொருளை, சித்து பொருளை அறிந்து கொள்வதற்கான முயற்சியைத்தான் இருவேறு திசை என்று கூட சொல்ல முடியாது, இருவேறு முயற்சிகளாக மெய்ஞானமாகிய தத்துவமும் விஞ்ஞானமாகிய அறிவியலும் தொடர்ந்து தனது பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ அவை இரண்டும் இணைகின்ற ஒரு நிலையை இன்றைய நிலையிலே நாம்
காண முடிகிறது. அறியும் பொருளிலும் நுண்மையாம் நின்று அடியில் நின்று, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு பொருளையும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கீழே போய் நின்று பார்க்கணும்பாங்க. அறிவுதான் அறிவியல். ஆனால் அந்த அறியும் பொருளாக மாறிவிடுவது என்பது மெய்யியல். இப்போ நீரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீரோட தன்மையை புரிந்து கொள்ள தக்க நுட்பம் கொண்ட பொருளை நாம், அதாவது ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் H2O என்று சொன்னால் அந்த ஹைட்ரஜன் என்பது என்ன, ஆக்சிஜன் என்பது என்ன, மூலக்கூறு அடிப்படையிலே அது H2O என்ற நிலையில் இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறும். அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும் இல்லையா, அணு அமைப்பு, அதையெல்லாம் பற்றி பேசுகின்ற ஞானம் விஞ்ஞானம் அல்லது அறிவியல். ஆனால் அந்த நீராகவே நாம் மாறிவிட்டோம் என்றால் அதை எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அறிகின்ற பொருளாகவே மாறி நிற்பது ஆன்மீகம், அறிகின்ற பொருளை தள்ளி வைத்து பார்ப்பது அறிவியல். இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு சோதனைகளும் சோதனைகள் என்பது இப்போ நியூட்டன் ஆப்பிள் விழுந்ததை வச்சு கிராவிட்டி சொன்னார், அது சோதனை. ஐன்ஸ்டீன் பேரியக்க மண்டலத்திலே ஒளியானது பயணிக்கின்ற பொழுது வளைந்து போகும், ஜெனரல் தியரி சொன்னார். இது அறிவின் துணை கொண்டு சொன்ன கொள்கை. இந்த கொள்கையும் கோட்பாடுகளையும் வைத்துக்கொண்டு சோதனைகளையும் செய்து உருவாக்கப்பட்டதுதான் விஞ்ஞானம் என்ற அறிவியல். இதில் நமது சித்தாந்தவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த ஒரு தேடலும், எந்த ஒரு அறிவியலும், எந்த ஒரு ஞானமும் உலகத்தை முன்னிறுத்தி செய்கின்ற ஒரு மரபாக தமிழ் மரபு இருந்து வந்திருக்கிறது. அதனால்தான் உலகம் யாவையும் தாமுல ஆக்கல். இந்த யாவையும் என்ற ஒரு சொல்ல நீங்க எடுத்து பார்க்கணும். மிக அற்புதமான பாடல். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும். யாவைன்னு சொன்னா ஒரு உலகம் மட்டும் இல்லைங்க, நம்ம பார்க்கக்கூடிய வெளி, பரந்த வெளியில இறைந்து இருக்கக்கூடிய அந்த இறை வெளியில உலகம், அதை சார்ந்திருக்கின்ற பிரபஞ்சம், பிரபஞ்சமே பல்வேறு பிரபஞ்சங்களாக இருப்பதை உணர்ந்துதான் நமது கம்பன் அவர்கள் ராமாயணத்திலே உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் என்று தனது படைப்பை தொடங்கினார். அதே சிந்தனையோடு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சேக்கிழார் பெரிய புராணத்துல பேசுறாரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்றால் நிறைய உலகங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்காக உருவாக்கிய அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வது என்பது எளிது அல்ல. அதை உணர்ந்து கொண்டாலும் வெளியில் சொல்வதற்கு என்பது எளிதான காரியமல்ல என்பதை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று பேசியிருக்கிறார். அதே செய்தித்தான் உலகத்தை முன்னிறுத்தி திருமுருகாற்றுப்படையிலே உலகம் ஓப்ப வளநேர்வு தெரிதரு என்று தொடங்கி உலகத்தை முன்னிறுத்தி தான் பெரிய பெரிய தத்துவங்கள், பெரிய பெரிய படைப்புகள்லாம் உருவாக்கின்றன என்ற ஒரு செய்தி சொல்வதற்கான உங்களுக்கு இதையெல்லாம் சொன்னேன். இப்போது தத்துவம் அல்லது ஆன்மீகம் என்ன சொல்கிறது என்றால், உள்ளிருக்கின்ற செய்தி வெளியில் வருகின்றது. உள்ளிருக்கின்ற செய்தி எவ்வாறு சேர்ந்தது என்றால், அதை நம்ம கர்ம அடிப்படையிலே பார்க்க வேண்டும். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். சஞ்சித கர்மம் என்பது நமக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற பதிவுகள். அந்த பதிவுகள் பெரியவர்கள் எல்லாம் வழங்கிய பதிவு நமக்கு அப்படியே இருக்கிறது என்றால், அது உள்ளே இருக்கின்ற பதிவு அது வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தவிர நாம் பஞ்சேந்திரியங்களாகிய அந்த ஞானேந்திரியங்களை கொண்டு உலகத்தை அறிந்து கொள்வதற்கு கொண்டதையும் பெற்றிருக்கின்ற கல்வியும் வைத்து உள்ளே செல்கின்ற புதிய ஞானம் தவிர, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் காலந்தோறும் கல்வியும் கல்வி முறையும் அறிவியலும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே இனி வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் தொகுத்து உருவாகின்ற ஒரு செய்திதான் நமக்கு அறிவியலாக வருகிறது. எனவே அதை நாம் அறிவியலாக ஒரு விதத்திலே பார்த்தால் இன்னொரு விதத்திலே ஆன்மீகமாக பார்க்க தோன்றுகிறது. இதற்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால், 36 தத்துவங்களையும் 60 தாத்வீகங்களையும் வகுத்து சொல்கிறது. அந்த 36 தத்துவங்களிலே சைவ சித்தாந்தம் சொல்வது ஆன்ம தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் மற்றும் சிவ தத்துவங்கள்.
இதை தாண்டி இந்த 60 தாத்வீகங்கள் என்பது தத்துவ அடிப்படையில் விரிந்த பிரிவாக உடலை அறிந்து கொள்வதற்கு வழங்கப்பட்ட மார்க்கங்கள் என்று சொல்வார்கள் தாத்வீகங்கள். அதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், ஆதி காலத்தில் அரிஸ்டாட்டிலை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அவர் விஞ்ஞானம் சொல்ல வந்த காலத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 4 போதங்களைத்தான் ஒத்துக்கொண்டதாக சொல்கிறார்கள். ஆனால் தொல்காப்பியர் காலத்திலே 19ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானம் இதை பேசுகிறது என்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தொல்காப்பியம் நிலம், நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்று பேசுகிறது. 5 பூதங்களை படத்தி காட்டியது நமது தமிழ் மரபு, நமது முன்னோர் வழங்கிய அறிவு. அதே செய்தியை அவை அவர்களின் ஞான குரலும் குறிப்பிடுகிறது. என்னவென்றால், பரமாய சக்திகள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், ஆகாயம் என்று சொல்கின்ற 5 பூதங்களும் தனக்குள் ஒத்தும் வேறுபட்டும் நின்று உருவாக்கி கொள்கின்ற கலப்புதான் இந்த பிரபு என்று பேசியிருக்கிறார். என்ன அற்புதமான தத்துவம்! இங்கு 36 தத்துவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சிவ தத்துவங்கள் 5 என்று சொல்கிறார்கள். சிவ தத்துவங்கள் பல உரைகளிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். சிவம், சக்தி, இயங்கா நிலையில் இருந்த ஆற்றல் சிவம், இயங்க நிலையில் வந்தது சக்தி. எனவே சிவம், சக்தி. தோற்ற நிலைக்கு வந்த பின்பாக இருப்பு நிலை ஆற்றலும் இருக்கும், இயக்க நிலை ஆற்றலும் இருக்கும். இதை இரண்டையும் சேர்ந்தது சிவசக்தி. சிவம், சக்தி, இருப்பு சிவம், இயக்கம் சக்தி. இருப்பும் இயக்கமும் கலந்த கலவை சிவசக்தி. அது பல்வேறு மாற்றங்களாக வருவதற்காக ஈஸ்வரம், பரமேஸ்வரம் என்ற 2 நிலைகளை பெறுகிறது என்று சித்தாந்தம் பேசுகிறது. இந்த 5ம் சேர்ந்தது சிவ தத்துவங்கள். அதன் பின்பாக அசுத்தமாய தத்துவங்கள் என்று சொல்வார்கள், அல்லது வித்யா தத்துவங்கள் என்று சொல்வார்கள். அதில் காலம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்வார்கள். 7 தத்துவங்களை. இந்த 7ம் தாண்டிய நிலையில்தான் ஆன்ம தத்துவங்கள் என்று மனிதனுடைய மாண்பை எடுத்துச் சொல்கின்ற தத்துவங்களாக 24 தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பஞ்சபூதங்கள் 5, பஞ்சதன் மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5 ஆக 4, 5 சேர்ந்து 20. அதை தாண்டி அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அதை அந்த கரணம் உள்ளிருக்கின்ற கருவிகளாக அதை சொல்வார்கள். 24ம் சேர்ந்து ஆன்ம தத்துவங்கள். மொத்தமாக 36 சேர்ந்து தத்துவங்கள் என்று சொல்கின்றோம். இதில் அந்த உள்ளார்ந்து இருக்கின்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால் அதன் மீது விருப்பம், ஈடுபாடு, ஈர்ப்பு, ஆசை எழுவது என்பது இயல்பு. அதைத்தான் அகங்காரம் என்று சொல்கின்றோம். அந்த அகங்காரம் ஏற்படுகின்ற அதை உள்ளே கொண்டு செலுத்துவது மனம். அந்த பொருளை பற்றிய தரவுகளை, விவரங்களை எல்லாம் வைத்திருப்பது புத்தி. அந்த பொருள் வேணுமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது என்பது சித்தம். இந்த 4ம் உள்ளே இருந்து மனிதனை இயக்குகின்றது. அதில் மனம் என்ற கருவி மட்டும் புலன்கள் அறிந்து கொள்கின்ற அறிவை உள்ளெடுத்து சென்று சித்தம், புத்தி என்ற 2 நிலைகளுக்கு தரவுகளை, கருத்துக்களை, செய்திகளை தருகின்ற ஒரு ஊடகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அதை புறமாக வருகின்ற அந்த 24 கருவிகளோடும் பேசுவார்கள் சேர்த்து, அகமாக வருகின்ற 4 கருவிகளோடும் சேர்த்து அதை பேசுவார்கள். ஒரு ஆபீசர் அல்லது ஒரு மன்னன், ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அவரோட PA மாதிரி இந்த மனம் என்பது வெளியில் வருகின்ற செய்திகளை உள்ளே எடுத்து கொண்டு செல்லும். உள்ளிருந்து வருகின்ற கட்டளைகளை, தீர்வுகளை, முடிவுகளை வெளியே கொண்டு வந்து செல்லும். அந்த முடிவை எடுப்பது புத்தியாகவோ மனமாகவோ அல்லாமல் சித்தமாக இருந்தால் அந்த முடிவு தெளிவாக இருக்கும் என்று தத்துவம் பேசுகிறது. அடுத்த பின்பாக தாத்வீகங்கள். தாத்வீகங்கள் என்பது கண்மேந்திரியங்களின் அடிப்படையில் வருகின்ற 5, 5, 5, 25 தத்துவங்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், திடப்பொருளாக இருக்கின்ற நிலம் சார்ந்து வருகின்ற தசை, எலும்பு, மயிர், இவற்றெல்லாம் குறிப்பிடுவார்கள்.
அதில் ஒரு 5, நீர் அடிப்படையிலே ஒரு 5, நெருப்பு அடிப்படையில் 5, காற்று அடிப்படையில் 5, விண் என்ற அடிப்படையிலே 5 ஆக 25 தத்துவங்கள். பின்பாக உடலை இயக்குகின்ற தச வாயுக்களை சொல்வார்கள். உடம்பில் இருக்கின்ற தச நாடிகளை சொல்வார்கள். தச நாடிகள், தச வாயுக்கள் 10, 10, 20, இதுல ஒரு 25. இது தவிர கண்மேந்திரியங்கள் வகையாக ஒரு 5, 25, ஒரு 5, 30, 20, 50. இது தவிர ஒரு 10 தத்துவங்கள் இதை அடிப்படையாக வைத்து இயங்குகின்ற தத்துவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 60. அதைத்தான் தாத்வீகங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மொத்தத்தையும் சேர்த்து 96 தத்துவங்களாக நமது அத்வைத தத்துவம் சொல்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அறிவியல் கட்டமைப்பில் பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 4 பூதங்களை வைத்துக்கொண்டு ஈதர் எனப்படும் 5வது ஒரு பொருளை அறிமுகப்படுத்தியது விஞ்ஞானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பொருள்களாக தோன்றி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பல்வேறு சிஸ்டம் அடிப்படையிலே தத்துவங்களை, கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டது. அதை அந்த ஜான் டி கெப்லர் என்ற அறிவியல் அறிஞர் உருவாக்கிய 3 விதிகள் இந்த நமது சூரிய குடும்பம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எளிதாக அறிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான 3 விதிகளை சொல்வார்கள். அனைத்தும் நீள்வட்ட பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சூரியனையும் ஏனைய கோள்களையும் இணைக்கின்ற அந்த ரேடியஸ் வெக்டார் என்று சொல்வார்கள். அதோடு சம்பந்தப்பட்ட பரப்பு எவ்வாறு மாறுபடுகிறது, அந்த கோலம் சூரியனை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்கின்ற நேரம், இந்த 3ஐயும் வைத்து 3 விதிகளை அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். இது விஞ்ஞான அடிப்படை. ஆரம்பத்திலே கலிலியோ அவர்கள் குறிப்பிட்ட அந்த தத்துவத்தை பூமியை மையமாக வைத்துதான் பிற பொருள்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்பது அன்றைய தத்துவமாக இருந்தது, விஞ்ஞானமாக இருந்தது. அது தவறு என்று சொல்லி வானியல் காஸ்மாலஜி சயின்டிஸ்ட் கலிலியோ அவர்கள் பைசா பல்கலைக்கழகத்திலே கணித பேராசிரியராக பணிபுரிந்து இந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரி என்று சொல்லப்படுகின்ற சூரியனை மையமாக வைத்து உருவாக்கிய கொள்கையை தருகிறார்கள். அதை ஏற்க மறுத்தது அன்றைய அந்த உலகம். அதன் பின்னர் ஐசக் நியூட்டன் அவர்கள் கலிலியோ அவர்களின் கருத்துக்களையும் ஏற்கனவே இந்த கோள்கள் இயக்கத்திற்கான விதிகளை தந்த கெப்லர் விதிகளை இணைத்து 1672 ராயல் சொசைட்டி ஆஃப் இங்கிலாந்து என்ற அதன் உறுப்பினராக இருந்த நிலையிலே அவர் சொன்ன விஞ்ஞானம்தான் அடுத்து வந்த 2 நூற்றாண்டுகள் அதை மக்கள் கொண்டாடி தீர்த்தார்கள் என்று சொல்வார்கள். நியூட்டன் சுத்தவெளி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார். அப்சல்யூட் ஸ்பேஸ், அப்சல்யூட் தனிநிலை காலம் என்று சொல்லப்படுகின்ற அப்சல்யூட் டைம், கிராவிட்டி என்ற 3 தத்துவங்களை அவர்கள் வெளியிட்டார்கள். இது பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட செய்தி. இங்கு கிராவிட்டி என்பது ஒன்றை ஒன்று ஈர்த்து பிடிக்கின்ற ஒரு ஆற்றல். அப்சல்யூட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்பேஸ், சுத்தவெளி என்பது இந்த பொருளை தாங்கி நிற்கின்ற ஒரு வெளி. எவ்வாறு இந்த இருப்பு நிலை இயக்க நிலைக்கு தோன்றியதோ அந்த சமயத்தில் உருவான காலம், இதையெல்லாம் தான் நியூட்டன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் நமது விஞ்ஞானம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அறிவியல் கட்டமைப்பு என்று சொல்கின்றோம். ஆற்றலாக எங்கெங்கு காணினும் சக்தியிட என்று பாரதிதாசன் சொல்வது போல உலகம் முழுவதும் ஒரு காலத்திலே இருப்பாற்றலாக இருந்தது. அது இயக்கமாக மாறிய பொழுது மகரிஷி அவர்கள் சொல்வார்களே, சூழ்ந்தத்தின் காரணமாக
மடிப்பு விழ காந்த சக்தி வருகிறது, அதிலிருந்தெல்லாம் இந்த துகள்கள் எல்லாம் தோன்றின அடிப்படை துகள் என்று மகரிஷி சொல்கிறார்களே, அதைத்தான் இங்கு அசைவு ஏற்பட்டு உலக தோற்றம் தோன்றிய போது நிறை என்ற உலக தூள பிரபஞ்சம் தோன்றியது. அந்த தூள பிரபஞ்சம் இருப்பதற்கான ஒரு 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 இடமாக, ஒரு வெளியாக ஸ்பேஸ் அறியப்பட்டது. இயக்கம் தொடங்கிய பொழுது காலம் துவங்கியது என்று 4 அடிப்படையில் தான் இன்றைய விஞ்ஞானம் வரை நாம் வைத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது சமீபத்தில் வெளிவந்த ஒரு ஆய்வு என்பது உலகத்தில் இருக்கின்ற மொத்த ஆற்றலை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மொத்த ஆற்றலை, கோடான கோடி பிரபஞ்சங்கள் அனைத்தும் உருவாவதற்கு அடிப்படையான பிரபஞ்ச ஆற்றலை மொத்த 100% கொண்டால் அதில் 5% அளவுதான் தூள பிரபஞ்சமாக, கண்ணில் படுகின்ற பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது. அந்த 95% இருப்பாற்றலிலே 68% பாய்ம ஆற்றலாகவும், டார்க் எனர்ஜி என்று சொல்கிறார்கள். 27% டார்க் மேட்டர் என்ற அளவிலும் இருப்பதாக சமீப விஞ்ஞானம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த கட்டமைப்பை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த வானியல் கொள்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய செர்ன் லெபார்டரியிலே நடைபெற்ற காட் பார்ட்டிகிள் வரை செல்ல வேண்டும். ஆரம்பத்திலே பிக் பேங் தியரி, அதன் பின்னர் தோன்றிய துகள் கொள்கை, ஒளியின் இருமை பண்பு, இதை வைத்துதான் அந்த குவாண்டம் அறிவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் பார்த்தால் ஒரு தன்மையும், இன்னொரு புறம் பார்த்தால் இன்னொரு தன்மையும் இருப்பதாக சொல்கிறார்கள். பொருளாகவும் இருக்கிறது, அது அலையாகவும் இருக்கிறது. பொருள் அலையாகின்ற பொழுது அதை மேட்டர் வேவ் என்று சொல்கிறார்கள். அதை ஒரு சோதனை மூலமாக செய்தார்கள், கண்டறிந்தார்கள். ஒளி கீற்றானது ஒரு 2 துளைகளின் வழியாக வருகின்ற பொழுது வெளிப்பட்டு வெளியில் வருகின்ற அந்த ஒளி பரவலை படம் பிடிப்பதற்கு 2 உத்திகளை பயன்படுத்தினார்கள். ஒரு பெரிய திரையை வைத்து அதன் மீது விழுகின்ற அந்த ஒளி பரவலை பதிவு செய்தார்கள். அப்போது ஒரு உருவாக்கத்தையும், அதை நீக்கிவிட்டு அங்கு ஒரு கேமரா என்று சொல்லப்படுகின்ற கருவியை வைத்து அதை கவனித்தார்கள். அப்போது வேறு விதமாகவும், கவனிக்கின்ற பொழுது மனிதன் கவனிக்கின்ற ஒரு விதமாகவும், கவனிக்காதவாக போது ஒரு விதமாகவும் செயல்படுகின்ற தன்மை என்பது ஒலிக்கு இருக்கிறது. அதைத்தான் இருமை கோட்பாடு அல்லது டுவாலிட்டி என்று சொன்னார்கள். பொருள் சார்ந்த அலை என்பது மேட்டர் வேவ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், டார்க் ஃப்ளூயிட் மேட்டர், இதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த பிரபஞ்சத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இவையெல்லாம் நமக்கு ஒரு அடிப்படையை தந்திருக்கின்றன. உலகம் யாவையும் தாமுல வாக்கல் முன்னே பேசணும் இல்லைங்களா? அந்த விஷயத்தை எப்படி நம்ம அந்த செய்திகளை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால், அதை நம்ம சயின்ஸோட விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு பார்த்தா அது நமக்கு தெரியும். அந்த அளவிலே பார்க்கின்ற பொழுது அலை நிலை என்ற தத்துவம்தான் விஞ்ஞானம் சொல்கின்ற தத்துவம். அலை எவ்வாறு ஏற்பட்டது என்றால், அலை தோற்றத்தில் ஏற்பட்டது. அதற்கு முன்பு அது நிலையாக இருந்தது. நிலையாக இருந்தால் அது பார்ட்டிகிள் அல்லது துகள் என்று சொல்கின்றோம், அல்லது இருப்பு என்று சொல்கின்றோம். அலை என்பது ஆற்றலாக இருக்கிறது. அது நிலையாக இருந்தால் நிலை ஆற்றல், இயக்கம் பெற்றால் இயக்க ஆற்றல் என்று ஆகிறது. இதைத்தான் வேவ் பார்ட்டிகிள் டுவாலிட்டி என்று சொல்கிறார்கள். ஒரு பொருள் என்பது திணிவு பெற்ற ஒன்றாக இருக்கிறது. திணிவு பெற்ற ஆற்றல் தான் பொருள் என்ற நிலையில் நாம் பார்க்கின்றோம். நாம் அமர்ந்திருக்கின்ற, நாம் வசிக்கின்ற வீடு என்பது தோற்றத்திலே ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஒரு கட்டமைப்பில் நின்று இயங்குகின்ற அலைகளின் தொகுப்பு என்பதை நாம் முழுதாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கரையற்றதொன்றை கரை காணல் ஆகுமோ என்று ஒரு கேள்வியை வைக்கின்ற திருமந்திர செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த விஞ்ஞானம் எவ்வாறு வளர்ந்தது என்றால், உலகப் பொருளை உற்பத்தி செய்வதற்கும் உள்ள பொருளை அறிந்து கொள்வதற்குமாக, இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது என்ன என்று அறிந்து கொள்வதற்காக தனது பணியை தொடங்கிய விஞ்ஞானம் கணிதம் என்ற ஊடகத்தின் வழியாக தனது கருத்துக்களை பதிவு செய்தது.
கணிதம் என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு இயற்பியல் என்ற விஞ்ஞானம் தோன்றியது. தூள பொருள்களாக இருக்கின்ற பொருள்களுக்கும் அதற்குள் இருக்கின்ற ஈர்ப்பு விசையெல்லாம் அறிந்து சொல்வதற்காக தோன்றிய ஞானம் என்பது இயற்பியல். இதற்கு அடிப்படையாக வினை கோட்பாட்டு வினை என்பது ரியாக்ஷன் அடிப்படையில் நுண் அளவிலே சென்று உள்ளுக்குள் நடக்கின்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தோன்றியது வேதியியல் என்ற அறிவியல். இந்த பிரபஞ்சத்தில் உருவாகிய ஓரறிவு தொடங்கி மனித உயிரினம் வரை வந்திருக்கின்ற அனைத்து உயிர்களையும் அறிந்து கொள்வதற்கு தோன்றிய ஞானம் என்பது பயாலஜி என்று சொல்லப்படுகின்ற உயிரியல். எனவே கணிதம், வேதியியல், உயிரியல், இயற்பியல் என்ற 4 பாடங்கள் தான் அடிப்படையில் இருந்தன. இவற்றுக்கு எல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற கணிதத்தில் ஆரம்ப நிலை எண் என்பது சூரியம் என்று சொல்லப்படுகின்ற 0, உயர்நிலை என்பது இன்ஃபினிட்டி என்று சொல்லப்படுகின்ற அளவிலி. இதுதான் விஞ்ஞான தத்துவ அடிப்படை. அதைத்தான் விஞ்ஞானமும் ஆதியும் அந்தமில்லா அளப்பெருஞ்சோதி என்று சொல்கிறது. கணிதம் இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு பேசுகிறது. இந்த கணித ஊடகத்தின் வழியாக பிரபஞ்சத்தை பார்க்கின்றது இயற்பியல். பிரபஞ்சம் உருவாகுவதற்கு உள் நின்று நடைபெறுகின்ற வேதி வினைகளை பற்றி பேசுவது கெமிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற வேதியியல். உருவான பிரபஞ்சத்தில் உலவுகின்ற நிலை பெற்றிருக்கின்ற ஓரறிவு தொடங்கி 6 அறிவு வரை அனைத்து உயிரினங்களையும் பற்றி பேசுவது பயாலஜி. இந்த 4 அடிப்படைகள் தான் பிரபஞ்சத்தை பற்றி பேசுகின்ற அடிப்படை அறிவியலாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்கனவே நாம் கூறியது போல கொள்கை மற்றும் சோதனைகள் வேண்டும். கொள்கைகளும் சோதனைகளும் இல்லாமலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் கொண்டிருக்கின்ற கருவிகளை உருவாக்கி வருகின்ற கருவிகளை வைத்து காண்கின்ற அறிவியலை தாண்டி மனமே கருவியாக நின்று செயல்படுகின்ற தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீகம் அறிந்து கொள்ள முடியும் என்ற அறிவை சொல்வதுதான் ஆன்மீகம். இங்கு ஆன்மீகா பற்றி நாம் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் சொல்கின்ற கருத்தை சிந்திக்க இருக்கின்றோம். ஆற்றல் அழிவும் இல்லை, ஆக்கவும் முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. டோட்டல் எனர்ஜி யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கன்சர்வ்டு. இது 2 அடிப்படை விஞ்ஞான தத்துவங்கள். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். உதாரணமாக மின்சாரம் வீட்டிற்குள் வருகிறது என்றால் ஒரே வகையான மின்சாரம் தான் ஃபேன் என்ற விசிறியை, பல்பு என்ற வெளிச்சத்தை, ஹீட்டர் என்ற பொருளை அனைத்தும் இயக்கின்ற ஒரே ஒரு பொருள் தான் பல்வேறு வகையான மாற்றங்களை, அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள், மாற்றங்களை உருவாக்குகின்றது. ஆனால் உள்ள பொருள் ஒன்றாக இருக்கிறது. அதுபோல அனைத்து உயிர்களையும் இணைக்கக்கூடிய இயக்குகின்ற ஒரு பொருள் உண்டென்றால் ஆன்மா. எவ்வாறு ஆற்றலுக்கு அழிவில்லையோ அதுபோல ஆன்மாவுக்கும் அழிவில்லை. ஆன்மா தான் வசிப்பதற்கான ஒரு உடலை ஏற்படுத்திக் கொள்கிறது. அதுதான் அது இருக்கின்ற வீடு. ஆன்மாவுக்கும் அந்த உடல் என்ற அமைப்புக்கும் இணக்கம் சரியாக இருக்கும் வரை அதன் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கும். அது தனக்கு வசிப்பதற்கான வாய்ப்பு அதில் இல்லை என்ற நிலையிலே ஆன்மா நீங்கி விடுகிறது. அதைத்தான் மரணம் என்று சொல்கின்றோம். அந்த சமயத்திலே வந்து இணைந்து கொள்கின்றது பிறப்பு. உடலை விட்டு நீங்குவது என்பது இறப்பு. இதைத்தான் பிறப்பு, இறப்பு, எடை, வாழ்க்கை. அதில் பயணம், ஆன்மாவின் பயணம் நிரந்தரமானது. ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. ஆற்றலுக்கு அழிவில்லை என்பது போல ஆன்மாவுக்கும் அழிவு என்பது இல்லை. இந்த உடலை இயக்குவது என்பது ஆன்மா என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்குவது பிரம்மம் என்ற மொத்த ஆற்றல் அல்லது அறிவு அல்லது மூலம். இதில் ஆன்மா உருவாகின்ற உடலை இயக்குகின்ற ஒரு அறிவு பொருளாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரபஞ்சத்தை உருவாக்கி அதை உள்ளின்று செலுத்துகின்ற ஆற்றலாகவும் இருக்கிறது பிரம்மம் என்ற நிலையில 2க்கும் உள்ள வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல புல்லாகி பூடாகி என்ற தத்துவ அடிப்படையில் நோக்கின்ற பொழுது இது இறைநிலையின் பரிமாணம். ஓரறிவு தொடங்கி 6 அறிவு வரை மனிதன் வர வந்த புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்லுவிருகமாகி பறவையாய் பாம்பாய் சிவபுராணத்தோட பகுதி தான். இது பற்றியெல்லாம் பேசுகின்ற அறிவியல் தான் நமது உயிரியல்.
ஏற்கனவே நாம் இதை பற்றியெல்லாம் பேசிட்டோம். இந்த ஒவ்வொரு விண்ணுக்குள்ளேயும் எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 அணுவை பார்ப்போம். அணுன்னு சொன்னால் அணுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் சுழற்சி இருக்கிறது. உள்ளுக்குள்ளே அணுக்கருவுக்குள்ளே புரோட்டான் இருக்கிறது, நியூட்ரான் இருக்கிறது. இது ஒரு இயக்க நிலையில் இருக்கிறது. இயக்க நிலையில் இருக்கிறது என்றால் அதற்குள் ஆற்றல் இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த ஆற்றல் தான் சிவமாக இருக்கிறது என்று மெய்யியல் பேசுகிறது. அதை அறிவியல் பேசுகின்றது வேறு விதமான ஒரு பார்வையாக இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானம் தான் இந்த உலக உருண்டை பற்றியெல்லாம் பேசுகிறது. ஆனால் திருவாசகத்திலே அண்டப்பரப்பின் உண்டப்பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கொன்று நீண்டலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன எழுநுழை கதிரின் துண்ணணு புறைய சிறியாக பெரியவன் தெரியுன்னு அற்புதமாக திருவட்ட பகுதியில் திருவாசகம் பேசியிருக்கு. அதை பார்த்தோம்னு சொன்னால் கோள்கள் எல்லாம் உருண்டையாக இருக்குது. கோள்கள் அதை ஒன்று தள்ளி நிற்கிது. அது பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய அந்த கோள்கள் உருவாகி இருக்கின்ற அந்த சூரிய குடும்பத்தை பிரபஞ்சத்தோடு உட்பிட்டு அனைத்தையும் சேர்த்து உள்ளடக்கி பார்த்தாலும் கோரை வீட்டின் கோரை வழியாக வருகின்ற கீற்றிலே ஒலிக்கீற்றிலே மிதக்கின்ற தூசிகளைப் போல இந்த பிரபஞ்சம் மிதந்து கொண்டிருக்கிறது என்று திருவாசகம் தெரிவித்திருக்கின்ற செய்தி இன்றைய விஞ்ஞானத்தோடு நாம் எட்டி பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஹபிள் என்ற ஒரு செய்தி, ஹபிள் தொலைநோக்கி பற்றி நம்ம பேசுவோம். ஒடுக்க நிலையில் இந்த உலகத்திற்கு ஏகனாய், அதை தான் அத்வைத தத்துவம். இருந்த இறைவன் தோற்ற நிலையிலே சிவசக்தி என்ற நிலை அடிப்படை, 2 அடிப்படையிலே சிவமாகவும் சக்தியாகும் இருப்பாற்றலாகவும் இயக்கமாற்றலாகவும் வெளிப்படு இருப்பதைத்தான் டியூவாலிட்டி என்ற கோட்பாடாக எடுத்து பேசுகின்றது விஞ்ஞானம். இன்னும் ஒரு விஞ்ஞான வேறுபாடை பார்க்கின்ற பொழுது, விஞ்ஞான வேறுபாடு என்பது விஞ்ஞானத்திற்கு எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஆனால் விஞ்ஞானத்திற்கு காரணம் இல்லாமல் காரியம் நடைபெறும். விச்சதின்றியே விளைவு செய்வாய் என்று திருவாசகம் சொல்கின்ற செய்தி அதுதான். இந்த விச்சதின்றியே விளைவு செய்வாய் என்பது நிலையில் தான் விஞ்ஞானம் வேறுபட்டு நிற்கிறது. காரணம் இல்லாமல் காரியம் நடைபெறும் என்று சொல்கின்ற விஞ்ஞானத்தை தாண்டி மெய்ஞானம் காரணம் இல்லாமலும் காரியம் நடக்கும் என்ற நிலையை சொல்கின்றது. இன்னும் ஒரு செய்தி, அணுவிலே நாம் பேசினோமே, அணுக்கருவுக்குள் நியூட்ரான் புரோட்டான் இருக்கிறது, அதை சுற்றி எலக்ட்ரான் வளம் வருகிறது. இந்த அமைப்பு தான் அணு என்று சொன்னோம். அதில் நியூட்ரான் என்ற ஒரு பொருள் நியூக்ளியஸ்குள் இருக்கிறது. ஆனால் இந்த 3 செய்தியிலையும் ஆண் பெண் அலி என்று பிரித்து பார்க்கின்ற ஒரு பதிவாக திருவாசகம் செய்திருக்கிறது. ஆண் பெண் அலி என்று ஆணாய் போற்றி. ஏனென்றால் காரணத்தில் இருப்பது காரியத்திலும் வரும். இறைவன் ஆணாகவும் இருக்கிறான், பெண்ணாகவும் இருக்கிறான், அலியாகவும் இருக்கிறான். அவனோட வேறுபட்ட வடிவங்கள் தான் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற நிலையிலே விஞ்ஞானம் பார்த்திருக்கிறது என்று விஞ்ஞானம் பேசுகிறது. இன்னும் ஒரு செய்தி, குவாண்டம் பின்னல் என்று சொல்கின்ற இந்த செய்தி என்பது நமது உடல் பற்றியது. நேரம் கருதி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். திருமந்திரம் என்பது அண்டத்தை பற்றி பேசுவதற்கு அதிக பகுதிகளை ஒதுக்கி கொள்ளாமல் ஆரம்ப நிலையிலேயே திருமூல தெளிவாக குறிப்பிட்டு விடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நான் அண்டத்தை பற்றிய அறிவியல் சொல்ல வரவில்லை, மனித உடலுக்கான செய்தியை அறிவியலை சொல்கின்றேன். உடலை ஒழுங்காக நீங்கள் அறிந்து கொண்டால் அதை அண்டத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் நாம் அண்டத்தில் இருக்கின்ற நிலம் நீர் தீ காற்று வெளி என்ற 5 தத்துவங்களையும், பூமி இருக்கின்ற அந்த உலகத்தில் இருக்கின்ற தத்துவங்களை உடம்புக்குள் வைத்து இடுப்போரை இருக்கின்ற பகுதியை நிலமாகவும், வயிற்று பகுதி வரை இருக்கின்றதை நீராகவும், இதயம் வரை இருக்கின்ற பகுதியை நெருப்பாகவும், நுரையீரல் பகுதியில் லங்ஸ் அங்கு வருகின்றதை காற்றாகவும், உச்சந்தலையிலே துரியம் என்று சொல்கின்றோமே அந்த நிலையில் மனிதன் பிராணன் அல்லது விண் என்ற உயர்ந்த நிலையில் இருப்பதாக தத்துவம் சொல்கிறது. கிராவிட்டியில் பார்த்தாலும் அப்படித்தான், லேசான பொருள் மேலே இருக்கும், கனமான பொருள் கீழே இருக்கு. கனமான பொருள் எது? மண்.
மண் கீழே இருக்கிறது, மேலே வர வர லேசா டென்சிட்டி குறைஞ்சிட்டே வந்து மேலே இருக்கக்கூடியது தான் வெளி என்று சொல்லப்படுகின்ற அந்த உச்சந்தலை. இதை நீங்கள் தத்துவத்தை அடிப்படையாக புரிந்து கொண்டால் இந்த 5 பொருள்களால் ஆன பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ள முடியும். இதை நீங்கள் சரியாக உணர்ந்தால் இந்த மண் என்பது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மண்ணோடும், விண் என்பது விண்ணோடும், நீர் நீரோடும், நெருப்பு நெருப்போடும் இணைகின்ற ஒரு பொழுது, ஒரு சமயம் நீங்கள் நீராகி விடுகிறீர்கள், நெருப்பாகி விடுகிறீர்கள், காற்றாகி விடுகிறீர்கள், விண்ணாகி விடுகிறீர்கள், நிலமும் ஆகிவிடுகின்ற காரணத்தால் உங்கள் உடம்பாகத்தான் இந்த பிரபஞ்சம் தெரிகிறது. எங்கேயோ நடக்கின்ற பொருள்கள், நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் இங்கிருந்து நீங்கள் காண முடியும் என்று சொல்கிறது. அதைத்தான் குவாண்டம் பின்னல் என்று சொல்கிறார்கள். 2 எதிர் எதிர் சுழற்சி தத்துவங்கள் கொண்ட அடிப்படை கொண்ட அச்சுக்கள் கொண்ட 2 துகள்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கி அந்த பேர் இரட்டையில் ஒன்றை இங்கே வைத்துக்கொண்டு பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் தள்ளி கூட நாம் அந்த அடுத்த அந்த இணையை கொண்டு போய் வைத்தால் இந்த இணை நம்மிடம் இருக்கின்ற இணைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அந்த எண் பாதிப்பு அந்த அடுத்து பல தொலைவில் இருக்கின்ற பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அந்த இணைக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் என்று பேசுகிறது. இதைத்தான் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் என்று சொல்கிறார்கள். இந்த நிலம் நீர் தீ காற்று வெளி என்ற உடம்பு தத்துவத்தை வைத்துக்கொண்டு உடம்பே பிரபஞ்சமாக மாறுகின்ற சக்தியை உணர்வதற்காக திருமந்தகம் பேசுகின்ற செய்திதான் தூர தரிசனம் என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இன்னொரு சமயத்திலே நாம் காண இருக்கின்றோம். இந்த அளவிலே நான் எனது உரையை நிறைவு செய்து, மகரிஷி அவர்கள் நிறைவாக ஒரு செய்தியை சொல்வார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பூமியில் இருக்கின்ற ஒரு செடியில் மலர்ந்திருக்கின்ற ஒரு பூவை நீங்கள் பறிக்கின்ற பொழுது அந்த பறிக்கின்ற அந்த செயலின் பதிவு பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதவாறு அந்த பூவை பறிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இதைத்தான் விஞ்ஞானம் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் என்று பேசுகிறது. எனவே ஆன்மீகமும் அறிவியலும் இரு திசையில் சென்றாலும் இரு திசையும் ஒரு பொருளை நோக்கிய பயணமாக இருக்கிறது. அதில் ஆன்மீகம் வந்து மனிதனே ஒரு ஒரு ஊடகமாக, ஒரு சோதனை சாலையாக நின்று ஆய்வை நடத்துகின்றான். மனிதனால் உருவாக்கப்பட்ட கருவிகளை கொண்டு ஒரு ஆய்வு நடைபெறுகிறது. அந்த கருவிகள் பேசுவது விஞ்ஞானம், மனிதன் மனமே பேசுவது என்பது மெஞ்ஞானம் என்ற அடிப்படையிலே பெரிய பாத்திரம் என்று சொன்னால் அது மெய்ஞானம். அதில் வைக்கப்படுகின்ற ஒரு சிறிய பாத்திரம் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை மெய்ஞானம் உருவாக்க முடியும். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மெய்ஞானத்தில் முடியும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இப்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைக்கின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ராஜாராமன் ஐயா வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? நன்றி ஐயா. நல்ல அருமையான கருத்துரை கொடுத்தீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ரொம்ப டீப் இன்டெப்த் சப்ஜெக்டா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அப்பப்போ கொஞ்சம் கேட்டுட்டே இருந்தேன். பரவாயில்ல. மறுபடியும் யூடியூப்ல அம்மா சொல்ற மாதிரி திருப்பி கேட்டாக்க புரியுன்னு நினைக்கிறேன். எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று முதல்ல இந்த தலைப்பை நான் சரியா புரிஞ்சுக்கலோன்னு தவறு. ஏன்னா அப்புறம் தான் கடைசியில தான் பார்த்தேன் அறிவியலாகும் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா என்ன நினைச்சேன்னா அறிவியலும் ஆன்மீகம் தான் பேசுறேன்னு நினைச்சுட்டே இருந்தேன். கடைசியில தான் இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சு எனக்கு இதை பத்தியும் கருத்து இல்லையா. ஆன்மீகம் தெரிஞ்ச அறிவியல் தெரிஞ்ச மாதிரி எனக்கா? எப்படி சொல்லுங்க. அதாங்க நம்ம முடிக்கும் போது அப்படித்தானே சொன்னோம். அதாவது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் தான். ஒரு சைட்ல பார்த்தோம்னா நம்ம அறிவியலா தெரியும், இன்னொன்னு ஆன்மீகமாகும். அறிவியல்ங்கிறது புறத்தேடல்ல இருக்கக்கூடியது அறிவியலுங்க அதிகபட்சமா. இந்த புறத்தேடல்ல கிடைச்ச அறிவை உள்ள கொண்டு போய் வச்சு அதை சிந்தசைஸ் பண்ணி வெளியே கொண்டு வர்றது ஆன்மீகம்ங்க. ஓ ஓகே, ரொம்ப கிளியர் என்ன சொன்னீங்க. ஓகே சரி, அடுத்த கேள்வி கேட்டோமா? கேளுங்கய்யா கேளுங்க. இப்போ அறிவியல் ஆன்மீகம் விஞ்ஞானம் மெய்ஞானம் போன காலத்துல வெஸ்டர்ன் பீப்புள் அதிகமா விஞ்ஞானத்தெல்லாம் ஆர்வம் காட்டுறாங்க.
ஆமா. உதாரணமா வந்து இந்த CERN அப்படிங்கிற ஜெனீவால வந்து அணுலாம் ஆய்வு பண்ணக்கூடிய கூடம் இருக்கு. அந்த கூடத்துல வந்து கடைசியில் நம்ம டார்க் மேட்டரை முடிச்சிட்டாங்க. ஆனா ஆமா. மகரிஷி அதுக்கு மேல போய் இறைத்துகள் சொன்னாங்க. எனக்கு என்ன டவுட்னா, விஞ்ஞானத்தையே அணுவி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த அந்த கூடத்துக்கு என்ட்ரன்ஸ்ல வாசல்ல நம்மளுடைய கடவுள் நடராஜனுடைய சிலை வச்சிருக்காங்க. ஏன் என்ன காரணம்? ஆ அதாங்கய்யா. அதுல இந்த காஸ்மிக் டான்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சிவனோட ஆட்டம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. சிவனோட திருநடனத்தை வந்து காஸ்மிக் டான்ஸ் அப்படிம்பாங்க. ஆமா. அதை அவங்க புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆ. அது மட்டும் இல்ல, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, கா- காத்திடை ஆ. ரெண்டா கடைசியில வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றின்னு முடிக்கிறாங்க. ம். அந்த வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் என்பது ஓம் என்ற பிரணவ தத்துவம் தான். அதை ஆம். புரிஞ்சுக்கிட்டு நாசா இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குங்க. முதல்ல இந்த பிரபஞ்சத்துல ம். வெளிப்பட்ட ஆற்றல் என்பது ஒளி ஆற்றல், அதான் சவுண்டு ஆ. அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க. இந்த அடிப்படையெல்லாம் பார்த்து அவங்க புரிஞ்சுட்டதுனாலதான் ம். எப்படி வந்து யாதும் முறை யாவரும் கேள்வி சித்தாந்தத்தை வந்து நயகரா நீர்வீழ்ச்சி பக்கத்துல வச்சிருக்காங்க. அதுபோல ஆ. இந்த பெரிய ஆய்வு கூடத்திலேயே நம்ம சிவனோட திருச்சிலையை வச்சிருக்கிறாங்க. ஓ. அவங்களும் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆ. பொருளுடையத்தை தேடி பொருள் சார்ந்த வாழ்க்கையில சுபபோக வாழ்க்கையா அவங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை தேடக்கூடியவங்க அறிவியலை அந்த நிலையில பாக்குறாங்க. ஓகேயா. நல்ல சிறப்பா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நாள் சந்தேகம் எனக்கு. என்ன கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். டிராமா வாழ்க வளமுடன். ஐயா டாக்டர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஆன்மீகம், அறிவியல் இது நம்ம அடிக்கடி பேசினா கூட இந்த வார்த்தைகள்ல உட்பொருளை கவனிக்கிறதோ நீங்க கொடுத்த கருத்துக்களையோ இன்னும் 2 தரமாவது யூடியூப்ல கேட்டாதான் நல்ல ஒரு விளக்கத்துக்கு வரும். ஆனா நல்லா சொல்லி முடிச்சிங்க ஐயா. மனம் உருவாகி கருவியை கொண்டு அறிவது அறிவியல், மனதையே கருவியாக கொண்டு வருவது ஆன்மீகம். அதுலயே உங்களுடைய அந்த இது முடிஞ்சது ஐயா. இப்ப அதாவது வேதம், உபநிடதம், பிரம்மசூத்திரம், உரை தோன்றியது, அது மாதிரி புராணம், இதிகாசம், இதெல்லாம் நம்ம ஒரு ஆன்மீகம்னு வச்சுக்கலாமா இல்ல அறிவியல்னு வச்சுக்கலாமா ஐயா? ஒண்ணு. ரெண்டாவது ஐயா, முழு பரிமாணம், ஏகதேச பரிமாணம் 2 சொன்னீங்க. முழு பரிமாண வளர்ச்சினா என்னையா, ஏகதேச பரிமாணம்னா என்னையா? வாழ்க வளமுடன் ஐயா. முதல்ல உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். அதாவது இந்த வேதங்கள், உபநிடதங்கள், அப்புறம் பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் உரை. புராணங்கள், இதிகாசங்கள், அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் வரைக்கும் வர்றதுங்க அறிவின் தேடல் தான். இது ஆன்மீக அடிப்படை தான். அதுக்குள்ள எல்லா அறிவியலும் உட்கார்ந்து இருக்குதுங்க. இந்த அறிவியலோட பிரிவை தான் நம்ம இந்த தத்துவ அடிப்படையில பார்க்கும்போது பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் சொல்றோம் இல்லைங்களா, கர்ம யோகம் சொல்லிட்டு எண்ணம், சொல், செயல் 3 நிலைகள். அந்த நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தொகுக்கப்பட்ட இந்த பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம். ராஜயோகங்கிறது வந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இறைவனும் நானும் ஒண்ணுன்னு அந்த நிற்கக்கூடிய உயர்ந்த நிலையில ராஜயோகங்க. உள்ள போய் நம்ம இப்படி பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ நான் யார் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ஞான யோகம். செயல் புரிவது வந்து கர்மயோகம். பக்திங்கிறது அப்படியே பெரியவங்க சொல்றதை நம்பி எடுத்துட்டு போறது. இந்த யோக அடிப்படையை எங்கிருந்து உருவாக்குனாங்கன்னா, இந்த யோக அடிப்படைக்கு அறிவியல் விளக்கமும் தர முடியும், ஆன்மீக விளக்கமும் தர முடியும். ஆன்மீகமாகவும் அறிவியலாகவும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாதான் இந்த வேதங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்தும் அப்படி உருவாகி வளர்ந்து வந்திருக்குங்க. அதுக்குள்ள அறிவியல் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது. நீங்க பார்க்கறத பொறுத்து தான் இருக்கு. நான் எப்படி சொன்னேன், மண்ணை வந்து சிலையா உருவாக்க முடியும், கல்லுக்குள்ள இருக்கிற சிலையோ வெளிப்படுத்த முடியும். அது மாதிரி தான், ரெண்டுமே சிலைகள் தான். உள்ள இருந்து வெளியில் வருதா, வெளியிலிருந்து உள்ள போகுதா அப்படிங்கிறதாங்க அடிப்படை. மற்றபடி எல்லாத்துலேயுமே அறிவியல் இருக்குதுங்க, ஆன்மீகம் இருக்கு. ரெண்டா பார்க்கவே வேண்டாமுங்க. ஒரு முழு நீள கயிறு என்பது ஆன்மீகம், அந்த கயிறில் ஒரு பகுதி என்பது அறிவியல். நன்றியா, ரொம்ப சிறப்புயா. முழு பரிமாணம், ஏகதேச பரிமாணம் அப்படின்னா என்னையா? முழு நல்ல அதாவது இப்போ பால் வந்து தயிர் ஆகுதுங்க. சூடு பண்ணி அதுக்குள்ள பெருத்தயிர் போட்டோம்னா தயிரா மாற ஆரம்பிக்குதுங்க. அதிலிருந்து நம்ம வெண்ணெய் எடுக்கிறோம். இதுதான் வந்து ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறுறதுங்க. வெண்ணெயெல்லாம் எடுத்து கடைசியில வந்து அந்த நெய்யின்னு ஒன்று உருவாக்கிடுவீங்க. அந்த நெய்யுக்குள்ள வந்து அதோட ஒரு பகுதி வந்து கெட ஆரம்பிக்குங்க.
அது வந்து கெட ஆரம்பிக்கிற நிலை வந்து ஏகதேச பரிமாணம்ங்க. அது முழுவதும் கெட்டு போனா முழு பரிமாணம்ங்க. ஆப்பிள் அல்லது ஒரு தக்காளி அழுக ஆரம்பிக்கிற நிலை அது வந்து தோற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து ஏகதேச பரிமாணம்ங்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அது முழுவதும் கெட்டு போனா முழு பரிமாணம். இங்க பிரபஞ்சத்துக்கு வரும்போது ஆரம்பத்துல எல்லாமே ஒடுக்க நிலையில் இருப்பு நிலையில் இருந்ததா அந்த பிக் பேங் தியரியோட சிங்குலாரிட்டி பாயிண்ட்டுங்க. அது இப்ப மகரிஷி சொன்ன மாதிரி ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்ற மாதிரி அது தோற்ற நிலைக்கு வந்தப்போ ஆற்றல் தோற்றமா மாறுதுங்க. இனியும் தோற்றம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இன்னும் பல காலத்துக்கு. இப்போ எவ்வளோ தூரம் தோற்றம் உருவாகிருக்குன்னா மொத்த ஆற்றலில் 5% கரெக்டாக சொல்லணும்னா 4.7% ஆற்றல் தான் பொருளாக மாறி இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாம் ஆற்றலாக இருக்கு. இது வந்து ஏகதேச பரிமாணம். எப்போ வந்து அனைத்து ஆற்றலும் பொருளாக மாறுதோ, பொருள் கூட ஆற்றலோட தொகுப்பு தான் சொன்னவங்களுக்கு, அதுதான் முழு பரிமாணம். சரிங்களா ஐயா? சரிங்களாமா? நன்றியா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா, வாழ்க்கை வளமுடன். ஐயா, பரிணாம வளர்ச்சின்னு தானே நம்ம சொல்லுவோம். பரிணாமம் பரிணாமம் சொல்றத இல்லைங்க. பார்த்தா பரிமாணம் பரிமாணம் இது வளர்க்கறதுங்கிறது பரிமாணம். ஆ, பரிணாமம் இல்ல, பரிமாணம். பரிமாணம். ஓ சரி. முழு பரிமாணம் ஏகதேச பரிமாணம். ஓ சரி சரி. சைவ சித்தாந்தத்துல இது இருக்குங்க. ஓ இதே உதாரணத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. நெய் கெடக்கூடிய நிலையில ஒரு இடத்துல புழு தோன்றுச்சுன்னா அந்த புழு தோன்றிய இடம் வந்து ஏகதேச பரிமாணம். முழுவதும் அது மாறிடுச்சுன்னு சொன்னா அது முழு பரிமாணம்னு சொல்லுவாங்க. ஓ சரிங்கய்யா. அதுதான் சுத்த தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள்லாம் சொல்றதாங்க. அசுத்த மாயை சுத்த மாயை எல்லாம் சொல்றது அதுல இருந்து தான் சொல்றாங்க. ஓ அதே மாதிரி பஞ்சபூத தத்துவங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து முட்டி வரை உள்ளது நிலம், அந்த ஒரு பிரிவு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப ஒரு நல்ல புதுமையான தகவலா இருந்தது ஐயா. அது வந்து ஆமாங்க. நீங்க எப்படிங்க இப்ப ஒரு ஒளிபரப்பக்கூடிய ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. நீங்க ரிசீவர் வச்சிருக்கிறீங்க. ரிசீவரும் ஒரு ஆசிலேட்டர் தானுங்க. அதுவும் ஒரு ஆசிலேட்டர் தாங்க. அது கழு சிக்னலை வெளியே விடுதுங்க, சமிக்கைய. நீங்க அதை ரிசீவ் பண்ணணும்னா அந்த நிலைக்கு உங்களோட கருவி இயங்க ஆரம்பிக்கணுங்க. அது மாதிரிதான் நீங்க நிலத்தோட நீரோட நெருப்போட அந்த இயல்பு தன்மை வந்துடுச்சுன்னு சொன்னா நீங்க பிரபஞ்சம் ரகசியங்கள்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ சரி. அதனாலதான் வந்து உடம்ப மையப்படுத்தியே அதிகமான தத்துவங்களை திருமூலர் சொல்லியிருக்காரு. ஐயா, ராஜாராமன் ஐயா பதிவிட்டிருக்காங்க, நெய் வந்து கெட்டு போகாது இவ்வளவு நாள் ஆனாலும் அப்படின்னு. தேன் தான் கெட்டு போகாது, நெய் ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது கெட்டு போகும் இல்லைங்களா, ஒரு ஸ்மெல். தேன் வச்சுங்களேன். ஒரு பொருள் மாற்றம் தொடங்குற பொழுது அது பரிமாண நிலை தொடங்குதுங்க. முழுசா அது மாற்றம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது முழு பரிமாணம்ங்க. சரி, நன்றி. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, கௌமாரியத்துக்கும் சௌமாரியத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? கௌமாரம்ங்கிறது முருக கடவுளோட சார்ந்த ஒரு தத்துவம்ங்க. சௌமாரியம் காணாபத்தியம்ங்கிறது வந்து நம்ம கணபதி விநாயகரோட தத்துவம்ங்க. அந்த பஞ்ச தத்துவத்தை சொல்லுவாங்க விநாயகருக்கு. அந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் சொல்றீங்க இல்லையா, ஞானேந்திரியங்களோட ரெப்ரசன்டேஷன் வெளிப்பாடுதான் வந்து கணாபத்தியம்ங்க. அது கூட மனசு சேர்த்து வந்துச்சுன்னா மனசுங்கிறது வந்துருச்சுன்னா ஆறுங்கிற தத்துவம் வந்து கௌமாரம்ங்க. காணாபத்தியம் கௌமாரம். சௌமாரியம் ஐயா, சௌரம் அப்படிங்கிறது சூரிய வழிபாடுங்க. சௌரம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், காணாபத்தியம், கௌமாரம், ஆறுங்க. இந்த ஆறோட இணைப்பு தான் இந்து தர்மம் அப்படிம்பாங்க. ஐயா, அத பிரபஞ்சம் ஆணாவும் இல்ல, பெண்ணாவும் இல்ல, அழியாவும் இல்ல, அப்படிதான் நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. இறைவன் வந்து அத காரணத்துல உள்ளதுதான் காரியத்துல வருங்க. நல்ல மனுஷனா இருக்கிறவன் தான் நல்ல காரியங்கள் பண்ண முடியும். நல்ல காற்று அது மாதிரிதான் இதுங்க நீங்க சொன்னது. இறைவன் வந்து அர்த்தநாரீஸ்வரர் 2 இருக்காரு இல்லைங்களா? ஆணுக்குள்ள 41%, 9% பெண் தன்மை இருக்குங்கிறான். பெண்களுக்குள்ள 49% ஆண் தன்மை இருக்குங்கிறாங்க. அது ரெண்டும் சரிசமமா இருக்கும்போதுதான் அது வந்து ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு உருவமா மாறுதுங்க. இது வந்து இறைவனுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறான். அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல இருக்கக்கூடிய, அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது. ஆனா அது உள்ள இருக்குங்க, நியூக்ளியஸ்குள்ள.
அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் புரோட்டான் என்கின்ற ஆண் தன்மை உள்ள அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதை சுற்றி எலக்ட்ரான்கிற பெண் தன்மை உள்ள சார்ஜ் ம். இருக்குதுங்க. இந்த இந்த இதுதான் ஒரு குடும்பமா உருவாகி அணு அப்படிங்கிறது உருவாகுதுங்க. ம். ஐயா, இருதயம் வந்து நெருப்பு தானேங்கய்யா சொன்னீங்க? லங்ஸ் ஆமாங்க வந்து காற்று, இருதயம் நெருப்பு. ஆமாங்க ஆமாங்க. கரெக்ட் தான். ஆ, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க பரவாயில்ல. வளமுடன் அம்மா. ரொம்ப கூர்மையா கவனிச்சிருக்கிறீங்கம்மா. நான் கூட ஆ, வேகமா போகணும்னு நினைச்சேன். ஆனா ஆ, ரொம்ப ஆழமா நின்று கருத்துக்கள் உள்வாங்குறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. வாழ்க ஆ, வளமுடன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் ஐயா நீங்க எடுத்தது. ரொம்ப ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். அதை வந்து நம்ம இன்னும் ஒரு 2 தடவை கேட்கணும். அப்பதான் நல்லா புரியும் உங்களுக்கு. ஆமாங்க ஐயா, இன்னும் 2-3 வாட்டி கேட்டாதான் புரியும். ஏன்னா நானே நிறைய தடவை படிச்சு தான் புரிஞ்சுட்டு இருக்கிறேங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். முழுசா சொல்லிட்டு நானா இல்லை, இங்க ஏதோ ஒரு துளி தெரிஞ்ச அளவுக்கு புரியறதுக்கு. ஐயா, இந்த சைவ சித்தாந்தத்துல எல்லாம் இவ்வளவு தத்துவங்கள் எல்லாம் எப்படியா அந்த காலத்துல எழுதியிருக்காங்க நினைச்சாலே ரொம்ப வியப்பா இருக்குங்க ஐயா. ஆமா, ஐயா, சைவ மண் சித்தாந்தம். சரி. மண்ணு அதான் எதையா குறிக்குது? மண்ணு எதையா குறிக்குது? மண்ணு மண் வந்து உறுப்புல. எலும்பு, தசை, அதெல்லாம் நரம்பு எல்லாம் சேர்ந்தது மண்ணுங்க. ம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாங்க ஐயா. எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சில விஷயங்கள் வந்து இன்னும் எனக்கு புரியல, கத்துட்டு இருக்கேன் அதை. எனக்கு என்னன்னா, இப்போ மகரிஷி வந்து இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து அப்படியே ஆன்மீகத்தை அறிவியலோட இணைச்சதுனால அது ஒரு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றிங்க ஐயா. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க ஐயா, ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு அந்த அந்த உணர்ற அளவுக்கு போகணும்னா நம்ம அது அந்த தவ நுட்பத்தினாலதான் கிடைக்குமான்னு ஒரு அதை கேள்விங்க. ஹையர் லெவல் போக போக தான் நமக்கு அந்த நம்மளே உணர முடியுமா, மகரிஷி உணர்ந்ததுன்னு கேட்டேங்க ஐயா. இல்ல, மகரிஷி அந்த ஒரே பாடல் பிரம்மஞான பாடலும் அந்த ஆதியனும் பரம்பொருள், அதுல சயின்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, பயாலஜி இருக்கு. 4மே அதுக்குள்ள இருக்குங்க. ஆதியனும் பரம்பொருள் முயற்சி விட்டு அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடுதுன்னா அது கெமிஸ்ட்ரி ஆயிருங்க. மோதி இழந்து இறங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலங்கள் பலவாகி கெமிஸ்ட்ரிங்க. அவையிலிருந்து பேதித்த அண்டகோடிகளாய் பிசிக்ஸ் வந்துடுதுங்க. பிறப்பு இறப்பு இடை உணர்தல் பயாலஜி வந்துடுதுங்க. நீதி நெறி உணர்மாந்தர் எல்லாமே அதுக்குள்ள இருக்குங்க. அது வந்து அதான் மகரிஷியோட வேதாத்திரிய உயர்வுங்க. ஓஹோ, சரிங்க ஐயா. சூப்பர் சூப்பர், வாசிக்கணும்னா நிறைய வாசிக்கணுங்கய்யா. அது ஒரு தனி உங்களுக்கு ஒரு பேஷன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா வேதாத்திரியத்துக்குள்ள எல்லாமே உள்ள உட்காந்துருக்குதுங்க. நான் வந்து அதாவது திருமந்திரத்தை 2-3 தடவை வாசித்தேன். வாய்ப்பு வேண்டிய நிலையா இருக்கிறதுனால, வேண்டிய காரணத்தினால நிறைய வாசிக்கக்கூடிய நிலை. அதுல இருந்து நிறைய செய்திகளை மகரிஷி எடுத்திருக்காங்க. இந்த சுத்த வெளிங்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. சரிங்க ஐயா. நிறைய செய்திகள் மகரிஷி எடுத்து நமக்கு என்ன தேவையோ அங்கங்கே இருந்த பொருள்களா கிடந்ததை இடத்துல சமைச்சு அருமையா சாப்பிடக்கூடிய ஒரு பதார்த்தமா உருவாக்கி வச்சிருக்காருங்க. நன்றிங்க. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கலைமதி மோகனசுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். கலைமதி அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க ஒரே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதுல குறிப்பா நான் சொல்லணும்னாக்கா இந்த புறம் அகமாவதுன்னு சொன்னீங்க ஐயா, நாலேஜ். அதுக்கு உதாரணமா மண் சிலையும், அகம் புறமாவதுக்கு விஸ்டம்க்கு வந்து உதாரணமா கற்சிலையும் சொன்னீங்க. அது ரொம்ப அற்புதமான உதாரணம் ஐயா. அதாவது வெளியே இருந்து நாம ஒவ்வொன்னா சேர்த்துக்கிட்டே இருக்கிறது அறிவு, நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் இந்த மாதிரியான குணங்களை விட்டுட்டே வர்றது கற்சிலை அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நம்ம வெளியே இருந்து சேர்க்கறதுக்கு தான் அதிகமா யோசிக்கிறோம், நிறைய நாலேஜ் வேணும், அறிவு வேணும் அப்படின்ட்டு. ஆனா உண்மையில நம்ம விஸ்டம் நோக்கி பயணிக்கிறது தான் சிறப்பா இருக்கும் இல்லைங்க ஐயா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. நீங்க சொன்னது மாதிரி புல் மேயர் மாதிரி, மாடு மாதிரி வேண்டிட்டே இருந்தோம்னா அது வந்து அறிவு அளவில் தான் நிற்குங்க. அதை உள்ள வச்சு அசை போடுற மாதிரி உள்ள தனதாக்கிட்டு யோசிக்கத்தான் வரும். அதனால தான் இவர் கூட சொன்னாருங்க, நம்ம பாரதி கூட, பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான். அனுபவத்தால் அப்படிங்கிறது அந்த அனுபவம் தாங்க. கண்ணதாசனே எழுதினானுங்க, கடவுளே அனுபவம் தான் சொல்லி எழுதினா இல்லைங்களா.
அதைத்தான் பாரதி சொன்னார். பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான். ஞானத்தை தரக்கூடியது ஆன்மீகம் தான் தர முடியுங்க. அறிவியல் என்ன எது நடக்குது, எப்படி இயங்குதுங்கிற அறிவை தருங்க. அதுதான் அறிவு பிளஸ் இயல் சொன்னேன். அறிவு, அறிந்து கொள்வது, அது வேணுங்க. அது உலகத்தோட ஒட்ட உலகளுக்கு அறிவு வேணுங்க. உலகத்துக்கு உத்தி சொல்லக்கூடிய வேணும்னா ஆன்மீகத்துக்கு போகணுங்கம்மா. நல்ல சென்ட்ரல் ஐடியா தெரிஞ்சு பிடிச்சி கரெக்டாக கேட்டீங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. அது போல நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், அது ஆண் பெண் அலித்தன்மை அப்படின்றதும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது இப்ப நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தே தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். யூடியூப்ல வரும்மா, நீங்க மீண்டும் ஒரு முறை இதை கேட்டு பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து, இந்த நிகழ்ச்சி கூட அதுல பதிவேற்றம் செய்யப்படும், அதை நீங்க கேட்டு திருப்பி பயன்பெறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். ஆமாங்கம்மா. வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா ஓரளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சந்தோஷம். அதுல நிறைய ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் ஐயா, இருந்தாலும் மக்கள் நல்லா ஊன்றி கவனிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீலதா முத்தழகன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ஸ்ரீலதா அம்மா, இந்த மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து இணைய நான் மறந்துட்டேன், ஆனா ரொம்ப நல்ல கேட்ட வரையிலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. திரும்பவும் நான் யூடியூப்ல இதை போட்டு ஒரு 2 டைம் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதாவது சயின்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது வகுப்பு. இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதாவது வேதாத்திரியத்துக்குள்ள இருந்த நம்மளே இந்த அளவுக்கு இருக்கோம்னா அப்ப அருள் தந்தை எந்த அளவுக்கு இருந்திருப்பாருன்னு மெய்சில் இருக்க வைக்குதுங்க ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரு அருட்பெருஞ்சோதியா இருந்தவர் தான் அருள் தந்தையோட இணைந்திருந்தாருன்னு நம்ம இது பண்ணியிருக்காரு. ஆனா திருமூலரும் கூட எல்லா மகான்களுமே அருள் தந்தையோட ஒன்றரை கலந்திருப்பாங்கன்றதை இதன் மூலமா நான் புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. மிகவும் சிறப்பா இருந்தது உங்கள் உரை. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கருத்துக்களை கொடுக்குற நீங்க எல்லாம் இருக்கிறனாலதான் எங்களால இதுல பயணிச்சுக்கிட்டே இருக்க முடியுதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஸ்ரீலதாம்மா பேசுறீங்கம்மா? இல்லைங்கம்மா, வாழ்க வளமுடன். இல்ல, எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். இருந்தங்கம்மா. பழனிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஜெயாம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஜெயா, வாழ்க வளமுடன். அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. ரொம்ப இனிமையா இருந்ததுங்க. ரொம்ப உங்க ஸ்பீச் மன நிறைவை கொடுத்தது. பூட்டி இருந்த அறிவை கொஞ்சம் திறந்து நல்ல ஆன்மீகத்துல பயணம் பண்றதுக்கு ஒரு உற்சாகமா இருந்ததுங்க. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பூட்டி இருந்த கதவு திறந்துட்டாவே ஆன்மீகத்துக்கு வந்துருச்சுங்க. நீங்க அறிவு நிலையில இருந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சந்திராம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சூப்பர்ங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். அம்மா சந்திராம்மா சொன்ன மாதிரி
மீண்டும் மீண்டும் நாங்க யூடியூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு பிரமிப்பு மனசுக்குள்ள தோணுதுங்கய்யா. எப்படின்னா நம்ம சும்மா ஒரு சமையல் பண்றோம் அப்படின்னா இந்த இன்கிரீடியன்ஸ் போடுவோம், இது இப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கிடைக்கும்னு. ஆனா மகானை நினைக்கும் போது பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் அப்படியே கண்ணுல கண்ணீர் கூட வந்துருச்சுங்க எனக்கு. எங்கெங்க இருந்து என்னென்ன கருத்துக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ்ல அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒரு திருமூலர் பாடத்துல இல்ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இறைவணக்க பாடலே சொன்ன உடனே ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியமா இருந்ததுங்க. உண்மையிலேயே இப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு மகான் நமக்கு கிடைச்சதுக்கு நாம எல்லாரும் பாக்கியம் வாழ்ந்தோங்கய்யா. அதை சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். உங்களை மாதிரி ஒரு பேராசிரியர் எங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க. அவங்க வச்சுட்டு போயிருக்கலாம், ஆனா பரிமாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்லங்கய்யா, அதுதாங்கய்யா பெஸ்ட். சும்மா சமைச்சு வச்சுட்டா பட்டு போதாதுங்கய்யா. அப்ப மகானும் சரி உங்களை மாதிரி பேராசிரியர்களும் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுனாலதான் உண்மையிலேயே இந்த வேதாத்தியத்துக்குள்ள நாங்க திளைத்து கொண்டிருக்கிறோங்கய்யா. இப்பொழுதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டது வந்து சும்மா ஒரு துளிதாங்கய்யா. இன்னும் நிறைய கடல் அளவு இருக்குங்கய்யா. அவையார் சொன்னது போல கட்டுறது கையளவு கல்லாளது உலகளவுன்னு சொன்ன மாதிரி. நன்றிங்கய்யா. உங்களுடைய அருள்பணி சிறக்க இந்த சாந்தி சுந்தரத்தின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. மகிழ்ச்சி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சந்திராமா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். விமலா அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. விமலா அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. ஐயா, இந்த கருத்து ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா கூட சொல்ல முடியாது, எக்ஸலன்ட்லாம் சொல்லலாம் ஐயா. இந்த பஞ்சபூத கூட்டுல வந்து நமக்கு சிவனே ஜீவனாக இருக்கிறார், ஆன்மாவாக இருக்கிறார். நம்ம உணரும் போது அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தோடுமே ஒரு இணைப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்ற அந்த அந்த விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. இத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லும் போது இதை ரெண்டு நாள் ஸ்பீச் ஆக்கியிருந்தா இன்னும் டீட்டெயிலா இருக்கின்றது ஒரு தாழ்வான கருத்து. ரொம்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து நிறைய இது பண்ணியிருக்கிற ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதுனால மொத்த கருத்தும் மடை திறந்த வெள்ளம் போல வந்து விழுந்துடுச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஆனா புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு முறை சொல்லிதான் ஆகணும் எல்லாருக்கும் புரியறதுக்காக. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப விஷயங்கள் நிறைய வந்தது. நம்ம விஞ்ஞானம் மெய்ஞானம் அதுதான். ஒரு பொருள் விளக்கம் விஞ்ஞானம் என்றால் மெய்ப்பொருள் விளக்கம் விஞ்ஞானம் தானே, நம்ம மெய்ஞானம் தானே. சரி சார், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நீங்க கேட்டது நல்ல வெல் ஸ்பெண்ட் டைம் என்ன மாதிரி இருந்தது ஐயா. வாழ்க வளமுடைய. உங்க தொண்டு சிறக்க மனதார வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதுதான் கருத்து. நம்ம வந்து சப்ஜெக்ட் நிறைய நேரம் கருதி நீங்க வந்து அதை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. இந்த சிவ தத்துவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டே நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கலாங்க ஐயா. இந்த அளவு ஆழமா இருக்கு எல்லாமே. என்னோட ஆய்வோட சிறு பகுதியைத்தான் நான் வெளியே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு 90% கருத்துக்கள் அப்படியே இருக்குங்க, கொண்டு வரல. அது ஒரு சீரீஸ் போடணுங்க. ஒரு தொடர் சொற்பொழிவு பண்ணாதான் அது ஒரு. ஆமாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பகுதி எடுத்துட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும்யா. ஏன்னா ஒரு ஆராய்ச்சி முனைவர் நீங்க, அந்த அளவுக்கு வந்து நம்மளால அதை வந்து புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பகுதியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப மக்களுக்கு உபயோகமா இருக்கும்யா. இது வந்து என்னோட அன்பான வேண்டுகோள். மிக்க நன்றி. செய்வோம்மா. உங்க வேண்டுகோளை நான் ஒரு கட்டளையாவே எடுத்துட்டு செய்யறேங்கம்மா. மகிழ்ச்சிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேற அன்பர்கள் யாராவது ஐயம் கேட்கணும்னா நீங்க இப்போ கேட்கலாம். நாங்க நிகழ்ச்சியை நிறைவு பண்ண போறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. உயரிய சிந்தனை, உன்னதமான கருத்துக்கள், ரொம்ப ஆழமான கருத்து. நாங்க போய் உள்ள போய் தோண்டி நாங்க அதை ஆராய்ச்சி நாங்க எடுத்துக்கணும். நல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. எங்களுக்கு சந்தேகம் கேட்க முடியாது, இன்னும் நிறைய கேட்டு நாங்க அதுல இருந்து வந்து உங்கள்கிட்ட கேட்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டேனம்மா. நிம்மதியா இருந்தீங்க. நாங்க தூங்கலையா இவ்வளவு புத்தகங்கள், இவ்வளவு விஷயங்கள் நாங்க போய் தேடி படிக்க முடியாது. நீங்க எல்லாம் எங்களுக்காக படிச்சு அழகா கொடுத்துட்டீங்க.
அதனால எங்களுக்கு எளிமைப்படுத்தி இருக்கீங்க. அதுக்கு நாங்க நன்றி சொல்லணும் இல்லைங்களாம்மா? ஆமா ஆமா, எங்களோட தேடுதலுக்கு நீங்க தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போதுன்னு சொன்ன மாதிரி எங்க தூக்கத்துல இருந்து எழுப்பல நீங்க. நாங்க தூங்காம தான் இருக்கோம், ஆனா எடுக்க தெரியாம இருக்கோம். அதெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க, உங்க தொண்டு வாழ்க வளமுடன். சிறப்பு. அடுத்த கோமதி அம்மா வாழ்க வளமுடன். கோமதி அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கோமதி அம்மா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. கோமதி அம்மா வாழ்க வளமுடன். அவங்களுக்கு பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன் ஐயா. ஆமா, இன்னும் அது ஹேண்ட் ரைஸ்லயே இருக்கு. ஆமா, இல்ல அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்தேன், அவங்க டச் பண்ணுவாங்க தெரியும். அம்மா கோமதி அம்மா உங்க மைக் பாருங்க, அத ஒரு தடவை டச் பண்ணுங்க. சரி, நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்புங்க. ஆர்வமா தொகுத்து அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.